நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. கல்பாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு 12 ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க சார். இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக பிரிட்டிஷ் காலத்திலே விடப்பட்ட ஒரு பொதுவான ஆடு மாடு மேய்ச்சல் புறம்போக்கு. இதை வந்து இப்போ புது நரிக்குறவர்கள்லாம் வேற எங்கேருந்தோ வந்து சேர்ந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. இதை மீட்டு தர கோரி நாங்கள் வந்து ஒரு மாசமாவே போராடுங்கிறோம். எல்லாருக்கிட்டுமே கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டோம், ஆர்ஐ கிட்ட மனு கொடுத்துட்டோம், தாசில்தார் கிட்ட மனு கொடுத்துட்டோம், விஓ எல்லார்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை வந்து இது சம்பந்தமா விஓவும் ஆர்ஐயும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து ஜியோ காப்பிலாம் கேட்குறப்ப அவங்க சைடு எந்த ப்ரூஃபுமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு இதுதான் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் இப்படி தான் போகணும் அவங்களே மிரட்டி அமைச்சிட்டாங்க. அவங்களே மிரட்டி அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து அடிச்சிட்டாங்க. நாங்கள் சரி இருந்தாலும் அவங்க மேலே எதுக்கும் ஆக்ஷன் எடுக்கல. சரி விட்டுட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், இதை அதிகாரப்பூர்வமாகவே கவர்மெண்ட் அதிகாரங்களாலே போயிட்டு ஹேண்டில் பண்ணலான்னு போனோம். இது சம்மந்தமாக நாங்கள் போன திங்கட்கிழமை மனு தீர்க்க நாளான கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களோட மனு கொடுத்துட்டு வந்தோம். அந்த மனு மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கல. தாசில்தார் போய் கேட்டால் கொஞ்சம் மெத்தனமாக பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் போங்கன்னு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட ஆடு மாடு எல்லாமே இப்போ மேய்ச்சல் இடமே இல்லாமல் போயிடுது. நாங்கள் எடுத்து போய் வேறு இடத்துல மேய்க்க முடியாது. எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் அதுதான். அது இல்லாமல் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் எல்லாமே இந்த சைடு வந்து இந்த பொன்னேரிலிருந்து வர வாட்டர் எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக போய் தான் இப்படி போய் கலக்கும். எண்ணூர் இதுல கலக்கும். இது ஆக்கிரமிப்பானதெல்லாம் அதுவுமே பாதிக்கப்பட்டு எங்கள் ஏரி ஃபுல்லாகி எங்கள் ஊர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகம் சார். இதால எங்களுக்கு எல்லாமே பாதிக்கும். ஊர் உதவியாளர் போனாங்க, அவங்களே மிரட்டல் விடுக்கிறாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 ஃபேமிலி மட்டும் தான் அதிகாரப்பூர்வமாக இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க எங்கள் பஞ்சாயத்தில் இருக்காங்க. நாங்கள் 25 வருஷமா முன்னாடி கொடுத்துருக்கோம். அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இவங்க புதுசாக எங்கெங்க தெரியுமாங்கிறவங்களா நாங்கள் ஒத்துக்க முடியாது. இது வந்து ஒரு பொதுப்படையாக நல்ல கூட போறாங்க சார். இது வந்து ஆக்கிரமிப்பு ஆடு மாடு மேயறதுக்காக விடப்பட்ட இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணது தப்பு. இது கவர்மெண்டோட பில்டிங்கே கட்ட முடியாது. ஆக்சுவலா அவங்களே சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்றாங்க, அவங்களே எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணது எங்களுக்கு பெரும் வாழ்வாதார பாதிப்பு சார். இது எங்களோட வாழ்வாதாரமே முக்கியம். எங்க ஊர்ல 1000 கலெக்டர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு இங்க தண்ணி வருது வேணாம், வேற இடத்துல இடம் கொடுக்குறேன். கலெக்டர் சொன்னது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வேணாம், இந்த இடமே போதும், நாங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிறோம் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நான் வந்து ஆர்ஐ ஆபீஸ்ல பேசிட்டேன், கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டேன். எங்களை வந்து சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானமா இருக்கு அந்த புறம்போக்கு, அதை வந்து நீங்க வந்து கிளீன் பண்ணி ஆண்டுவாங்கன்னு. எப்படி ஆண்டுப்பாங்க? இவ்வளவு பேருக்கு அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களே எங்க பஞ்சாயத்துல கூட்டு போய் வச்சு நாங்க 1 மாசமா சாப்பாடு போட்டு காப்பாற்றோம். இன்னைக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு அவங்களால பாதிக்கப்பட்டு நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும் இந்த இடத்த? அந்த ஓவர்ஃப்ளவர் வாட்டர் எல்லாம் போறதுக்கான வழியே இதுதான் சார். கல்பாக்கம் ஊராட்சி நாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட நரிக்குறவர்கிட்ட ஒரு 2-3 வருஷமா போராடிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ சரி ஒரு பக்கம் பாண்டு போட்டோம், 100 நாள் வேலை செய்யறதுக்காக பாண்டு போட்டோம். மீதி இடத்துல மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுல நாங்க எடுத்த பாண்டுல தான் தண்ணி நிறைய நிற்கும், ஆடு மாடு குடிக்கும். இப்போ 1 மாசமாவே இவங்க இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி அவங்க வந்து எங்கதான் வந்து எங்க ஊர் ஆளுங்க கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 36 குடும்பத்துக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க. பட்டா 36 குடும்பத்துக்கு இருக்கு. அந்த 36 குடும்பம் மட்டும்தான் இங்க இருக்கணும். அதுக்கு மேல ஒருத்தர் கூட யாரும் இருக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டாதான் எங்க ஊர்ல நிறைய 1000 ஆடு மாடுகளுக்கு மேல இருக்கு. அந்த இடத்த விட்டாதான் நாங்க ஆடு மாடு மேய்க்க முடியும். எங்களோட வாழ்வாதாரமும் அதில் தான் இருக்கு. இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க, நாங்க போய் கேட்டா கொம்பு எடுத்து வராங்க அடிக்கிறதுக்கு. போன பிடிக்க போனா போன வாரம் ஒரு லேடி அடிச்சாங்க. அடிச்சு அதை இன்ஸ்டால எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நாங்க எதுவும் அவங்கள போட்டோவோ வீடியோவோ நாங்க எடுக்கல, அவங்க பண்றாங்க. இப்ப நாங்க போய் கேட்டா என்ன சொல்றாங்க, எம்எல்ஏ லெட்டர் இருக்கு, எம்எல்ஏ பண்ண சொல்லிட்டாரு, கலெக்டரேட்ல சொல்லிட்டோம், ஆர்ஐ ஆபீஸ்ல சொல்லிட்டோம், தாசில்தார் ஆபீஸ்ல சொல்லிட்டோம், எங்களை அதிகாரிகள் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்றோம். எந்த அதிகாரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க போய் எல்லாம் யார் எந்த போலீஸ்காரங்க வந்தாலும் யார் ஆர்ஐ வந்தாலும் ஆர்ஐ அவங்களே மிரட்டி அமைச்சிருக்காங்க. எங்ககிட்ட இருக்கு, எம்எல்ஏ பண்ண சொன்னாரு, நீங்க போங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு இந்த இடம் வேணும். நாங்க எந்த லேடிஸ் 100 பேருக்கு மேல வேலை செய்யறோம், அந்த 100 பேருமே கட்டியத்தை வந்து வெட்டு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இது வந்து வேகால் புறம்போக்கு ஆடு மாடு மேயத்துக்காக தான் விட்டு இருக்கிறது. இப்ப வந்து புதுசா எங்கெங்கோ இருக்கிறவங்களா வந்து இங்க நாங்க வருவோம் செய்வோம் அப்படின்னா நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு வேணும் அந்த இடம். இதால கலெக்டர் ஆபீஸ்ல சிஎம் கூட போய் பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
தண்ணி வர இடத்துல இது மாதிரி கொட்டாலாம் போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து குளம் மாதிரியா? இது வந்து நூறா வந்து இது வந்து மாடு ஆடு மாடுகள்லாம் மேயுது பார்த்தீங்களா? மேய்தே தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த குட்டியும் அது பக்கத்தில் ஒரு குட்டியை விட்டாங்க. அதெல்லாம் மேய்க்கால்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து கோரையாக இருந்துச்சப்போ அதுக்காக நம்ம விட்டு வச்சிருந்தோம் எதுவுமே இல்லாமல். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இது இந்த இடமும் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு மொத்தமாக இவங்க எடுத்துக்கிறாங்க. அது சுத்தம் பண்ணி அவங்க கொட்டா போட்டு வச்சிருக்காங்க. எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாதுண்ணா. அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையானது கவர்மெண்ட் அப்ரூவ் படி 3 செட்டு தான். அந்த மாதிரி எடுத்துக்கிறது பிரச்சனையே இல்லை, நான் வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் இவங்க தகுதிக்கு மீறி என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஊர்லேருந்தோ ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்கார பந்தெல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களுக்கும் இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு இப்போ நடந்த ரீசெண்டாக ஒரு 10 நாளில் நடந்த விஷயம் தான் இதெல்லாம். இது வந்து எதனா ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இங்கே யார் யார் ரேஷன் கார்டுலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். நாங்கள் இதை பற்றி மேலே இதில் பேசுகிறோம், இப்போதைக்கு நீங்கள் கிளஞ்சி போங்க. அவங்களுடைய இப்போது பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண பார்க்குறாங்க, அவ்வளோதான். 86 பேர் கொடுத்தது வந்து அவங்க 36 சொல்கிறாங்க. முன்ன அவங்க பாதி கொடுக்கல, 36 பேர் நிற்க வச்சுட்டாங்க. பட்டை கொடுக்க சொல்லி நிற்க வச்சுட்டாங்க. இது எங்கள் பசங்களுக்கு சொல்லி அந்த காலத்தில் மடிக்கணும் வரோம். எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் 5-6 பசங்க இருக்காங்க. இப்போ எங்கே போவோங்க சார்? இந்த இடம் விட்டு எங்கே போய் நிற்கணும்? வந்து போடுறது ஓட்டில் எல்லாம் டிஎம்ஓக்கு எம்ஜிஆர்லேருந்து கலைஞருக்கோ இதை போட்டு இதோ காட்டுறேன், இது எம்எல்ஏ வரோம், எம்எல்ஏ எல்லாம் காட்டுறது போயிருந்தா இருக்க போய் ஒருத்தரும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக நாங்கள் மக்களை வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் மக்கள் தான் போராட்டம் வந்து போகிற போகிற இடத்துல வந்து அடுத்த பட்ட நிலத்தை உட்காரல, இந்த கவர்மெண்ட் நிலத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். போல் தகவல் ஐயா வெளியாள் சொன்னாங்களே, நம்ம இந்த ஊருக்காரங்க தான். இந்த ஊருக்காரங்க ஒரு குடும்பத்தில் 5 குடும்பம் இருந்தா இப்போ எங்கே போய் படுக்கணும்? இடம் இல்லை சொல்லி அருணவயலில் போன தொடுத்துறாங்க, தொடுத்துறாங்க, பொன்னரில் போய் உட்காந்து பொன்னரில் தொடுத்துறாங்க, ரோட்ல கடையில போய் படுத்தானு இங்க தொடுத்தாங்க. எங்க மழை காலத்துல வந்து 18 வயசுல இருந்து வயசானவங்க எல்லாரும் ஓட்டு போறோம். 600 ஓட்டு போறோம். எங்களுக்கு சுதந்திரம் இல்ல. எங்களுக்கு எங்க போனாலும் அடிச்சு வெட்டுறது, வீடு வாசல் கொடுக்காம பொருந்தது வாழ்ந்தது இந்த ஊர் தான் இருக்கிறோம். நல்ல ஆதரவு இருக்குது எங்களுக்கு. பொருந்த சர்டிபிகேட்ல இருந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே ப்ரூஃபோட தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் இப்போ நீங்கள் 37 வீடு சொல்கிறீங்களே, அங்கே முதல்ல 87 வீடு கொடுத்தாங்க, கொடுக்கல. எங்களுக்கு கொடுத்ததே 37 வீடு தான் கொடுத்தாங்க. மீதி வீடு அங்கே இருந்து அங்கே உட்காந்து அங்கே குழந்தை குட்டிங்க ஒரு குடும்பத்தில் 5 குடும்பம் 6 குடும்பம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். எத்தனை நாள் இருப்பாங்க சார்? இந்த 30 வருஷமா அப்படியே உட்காந்துருந்தோம். அங்கே 4-5 குடும்பம் ரேஷன் கார்டு எல்லாம் ப்ரூஃப் காட்டுறோம். அவங்க ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ப்ரூஃப் காட்டுறோம். ப்ரூஃப் காட்டுனா அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது ஓகேன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாம் ப்ரூஃப் வச்சுருக்குறோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துருக்குறோம். ஒரு 18 வயசான ஓட்டு ஐடி எடுத்து வச்சுருக்குறோம். எல்லாமே எடுத்து இங்கே இருக்கிறோம். நாங்கள் வெளியூர் ஜனனி எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு கொடுத்த அந்த இடம் கொடுத்தது அந்த இடம் தான் சார். இங்கே கூடுதலாக அந்த காலத்துல வந்து 200 குடும்பத்துக்கு அப்போ வந்து 80 குடும்பத்துக்கு கேட்டோம் தவிர 200 குடும்பத்துக்கு நாங்கள் லிஸ்ட் வச்சிருந்தோம். அப்போ இருந்து எங்களுக்கு 35 40 வீடு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது 40 வீடுல வந்து அப்போ கொடுக்காத வீடு வந்து இன்னும் 40 வீடுக்காரங்க அப்படியே அங்க பக்கமே நின்னுட்டாங்க. இது வரைக்கும் இல்ல. இப்ப இந்த இடத்தை யார் ஒதுக்கி கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்க அம்மா இருக்கும்போது ஒதுக்கி கொடுத்தாங்க. கலைஞராட்சியில கொடுத்ததுயா? அதுக்கு பேப்பர் அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க. அதுக்கு பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்குதையா. இந்த இடத்துக்கு அந்த இடம் கேட்கல. இந்த இடத்துக்கு இல்ல, அந்த இடத்துக்கு சேர்த்து தான் வச்சிருக்கிறோம். அந்த புறம்போக்கு இடத்துல தான் வந்து இப்ப வந்து இல்லாத மக்களுங்க தான் வாழணும். புறம்போக்கு இடத்துல இப்ப நாங்க இல்லாம தான் இருக்கிறோம். நாங்க நறுக்குறோங்க. நாங்க வந்து கவர்மெண்ட் வேலை செய்யல, ஒரு கூலி வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்த தெட்டு அடிக்கிறாங்க, ஸ்டேஷன்ல படுத்த தெட்டு அடிக்கிறாங்க. வெளியூர் யாருமே இல்ல. இப்ப எங்களுக்கு இங்க வந்து படிப்பு எதுவுமே இல்லாம வேலை இல்லாம தான் வெளியூர்ல போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். வியாபாரம் பண்ண எங்களுக்கு வீடு வருதுன்னு சொல்லதான் ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிறோம். வந்தவங்களுக்கு நீங்க வெளியூர் அந்த மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு தொழில் கொடுக்கல, எங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுங்க, ஒரு இது தவிர பிடிக்கிறாங்க. எங்களுக்கு ட்ரெயின்ல பிடிக்கிறாங்க. பிடிச்சி போடுறாங்க. அடிக்கிறாங்க, பிடிச்சி போட்டு படிக்கிறாங்க. நாங்க எப்படி தொழில் பண்ணி சாப்பிடணும்?
ஆடு மாடு மேய்க்கிற இடம்னு சொல்றீங்களே, அந்த ஆடு மாடு மேய்க்கிற இடம் தானே அந்த 37 வீடு கொடுத்தீங்க. 200 குடும்பத்துக்கு எங்க சார் வீடு கொடுப்பாங்க? அதே இடத்துல கொடுங்க. அங்க வாழ்ந்த மாதிரி இங்க வாழ்ந்து எப்படியோ போறோம் நாங்க. எங்க குறிகார்கள் வண்டியா வீடு இல்லைன்னு சொல்றீங்க, ஒதுக்குறீங்க. நாங்களும் தமிழ்நாட்டுல தான் வாழ்றோம் சார். எங்க நரிக்குறோம்னு சொல்லி எதுக்கு ஒதுக்குறீங்க? எங்களை ஏன் அந்த மாதிரி சீப்பா பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன் சார். எல்லாம் புரு பேச்சு தான் நாங்க எங்க உட்காந்துறோம். பாதி ஆத்தம் போய் பேசணும் சார். கலெக்டரை போய் பார்த்தோம். அவங்க ஆடி வந்து இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போயிட்டு அது புறம்போக்கு இடம் தானம்மா, நீங்க போயிட்டு கொட்டை போட்டுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. வந்து பார்த்து சரி போட்டீங்க வந்து இழந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கூட ஆடியோ வந்தாங்க. நாங்க வந்து மீஞ்சூர் கல்பாக்கா நாகத்தம்ம கோயில் நரிக்குறவங்க பேசுறோம். ஐயா நாங்க நீங்க சிஎம் ஐயா நீங்க தான் பார்த்து இந்த 200 குடும்பத்துக்கு வீடு பட்டா தரதுக்கு நாங்க எல்லாரும் கோரிக்கை அவங்க நாங்க எல்லா ஆட்சியிலும் பார்த்துட்டோம்யா. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் மனு கொடுத்தாச்சு. யாருமே பார்க்க மாட்டேறாங்க, யாருமே வந்தீங்க கவனிக்க மாட்டேன்றாங்க. இந்த 200 குடும்பம் நாங்கள் எங்கே போகணும்? குறிக்காரங்கன்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்க மாட்டேறாங்க, நரிக்குறவர்னு சொல்லி ஒரு தொழில் கூட ஒரு கூலி வேலை கூட கொடுக்க மாட்டேறாங்க, அடிச்சு தோத்துறாங்க. அவ்வளோ ஏழ்காரமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் எங்கள் குழந்தைங்களை நாங்கள் படிக்க வைப்போம். படிக்க வச்சு அந்த மாதிரி இதில் கூட நாங்கள் போய் வியாபாரத்துக்கு எதனா ஒரு தொழிலுக்கு போவோம். எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு பட்டை வேணும். சிஎம் ஐயா கிட்ட நாங்கள் கேட்டுறோம். மக்கள் எல்லாம் 100 பசங்களுக்கு 50 பசங்களுக்கு இடம் இல்லை. எங்க தங்குறது இடம் ஹாஸ்டல்ல போட்டு வச்சிருக்கிறோம். இங்க 50 பசங்க அதே கல்பாக்கத்துல தான் படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு வீடு பட்டா நீங்க தர்றதுக்கு நாங்க இத்தனை மக்களுங்க உங்ககிட்ட வேண்டிக்கொள்கிறோம்.